வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 90க்கு வந்து பார்த்தீங்கன்னா 89 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கில் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். லாஸ்ட் மினிட் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய வரக்கூடிய அரசு பொதுத் தேர்வு வணிகவியலுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வாங்க ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்ட் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. இதில் 1 மார்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மார்க் போயிருக்கு. மற்றபடி 2 மார்க் ஆகட்டும் 3 மார்க் ஆகட்டும் 5 மார்க் ஆகட்டும் புக்கில் இருக்கிற மாதிரி கீ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அழகாக நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். அதேமாதிரி ட்ரெடிஷ்னல் ப்ராவர்ப் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லாஸ்ட் மினிட் இதெல்லாம் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டை எப்போவுமே அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அடல்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க. மிக்சிங் ஆஃப் ஸ்டோன் வித்தின் கிரைன்ஸ், பப்பாயா சீட் அடல்ட்ரேட்டட் வித்தின் பெப்பர் சீட், சில்லி பவுடர்ஸ் அடல்ட்ரேட்டட் வித்தின் பிரிக்ஸ் பவுடர். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃபிங்னா என்ன? ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஆஃப் MBO ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு எல்லாத்துலேயும் அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின் இந்த MBO தான். நல்லா படிச்சுக்கோங்க. டைப் ஆஃப் டெர்சரி பில்லு, ஸோ இதை வந்து எப்படி பிரிக்கிறோம் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் புக்லெட் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க. வேல்யூஷன் பண்ண கொஸ்டின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் எவ்வளோ மார்க் இருக்குன்னு சொல்லி அந்த எவல்யூஷன் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அப்டேட் பண்ணுவாங்க. அட்வான்டேஜ் ஆஃப் மார்க்கெட்டிங் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பியர் இஸ் இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நல்லா படிச்சுக்கோங்க. பேசிக் எழுதணும். மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி, மிடில் அண்ட் லோ லெவல், டாப் லெவல், டிசிஷன், கன்கரண்ட், கீ பர்சன், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எழுதிக்கலாம். அடுத்து பார்ட் டியில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ கோல் ஆஃப் ஓரியன்டட் ஃபார் ஆர் கெட்டிங் ஃபார் திங்ஸ் இன் த்ரூ த அதர்ஸ். ப்ரைமரி மெயின் ஃபங்க்ஷன் பிளானிங், ஸ்டாஃபிங், மோட்டிவேஷன். ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக நீட்டாக அண்டர்லைன் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட். இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் இதில் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். வரக்கூடிய அரசு பொதுத் தேர்வு 12ஆம் வகுப்பு வணிகவியலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டென்ட்லாம் அழகாக நீட்டாக எழுதி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதினாலும் கூட கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் மார்க் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு 1 மார்க் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க ஜாப் ட்ரைனிங், ஆன் த ஜாப் ட்ரைனிங் அண்டு ஆஃப் ஜாப் ட்ரைனிங். ஆன் த ஜாப், ஆஃப் த ஜாப், இது ரெண்டும் நல்லா பிரிச்சுக்கோங்க. கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் 12th காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் ஒரு 3 அப்படி இல்லைனா ஒரு 4 கேட்பாங்க. 2 மார்க்கில் 1, 3 மார்க்கில் 1, 5 மார்க்கில் 1. ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ் பிட்வீனை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க்கு. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கன்சியூமர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹையர் ப்ரைஸ் செல்லிங்கு, அடல்ட்ரேஷனு, ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி, டூப்ளிகேட் குட்ஸு, ஃபால்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு, சப்ஸ்டாண்டர்டு, இதெல்லாம் எழுதி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டாக கீ பாயிண்ட் எல்லாமே அண்டர்லைன் பண்ணணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதான் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் ஸ்கிரிப்ட். இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க. மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. தேங்க்யூ.